நண்பர்களே, உங்கள் வெற்றி, வீட்டிலுள்ள மகிழ்ச்சி மற்றும் அமைதி, நீங்கள் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது, இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த உலகில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் அளிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உங்களை இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான மனிதராகவும் மாற்றும். இந்த கதையில் உலகின் முழு ஞானமும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் உள்ளன. எனவே இந்த கதையை நீங்கள் ஒரு வரியை கூட விடாமல் கடைசி வரை நிச்சயம் கேட்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை. இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலில் புத்தரின் வேறு நல்ல கதைகள் உள்ளன. அவை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கும். அவற்றையும் நீங்கள் நிச்சயமாக கேட்டு பார்க்க வேண்டும். மேலும் இந்த வீடியோவை செய்யவும் மறக்க வேண்டாம். மிக நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அந்த பணக்கார வியாபாரிக்கு எதற்கும் குறைவில்லாமல் எல்லாமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. சொந்த வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அவர் அடைந்திருந்தார். இவர் தனது வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றிருந்தார். அவர் எந்த நகரத்திற்கு வியாபாரம் செய்யச் சென்றாலும் அங்கெல்லாம் அவருக்கு வெற்றி உறுதியாக இருந்தது. அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைந்ததில்லை. அவருடைய வியாபாரம் மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. அவருடைய தந்தை அவருக்கு 4 விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தார். அவற்றை அவர் சரியாக பின்பற்றி வந்தார். அந்த விஷயங்கள் காரணமாகவே அவருடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இப்படியே சிறிது காலம் கடந்து சென்றது. இப்போது அந்த பணக்கார வியாபாரிக்கு வயதாகிவிட்டது. தனது மரணம் மிக அருகில் இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்றும் அவருக்கு தோன்றத் தொடங்கியது. மகன் மிகவும் அப்பாவியாக இருப்பதாகவும் உலக விஷயங்களைப் பற்றி அவனுக்கு புரியவில்லை என்றும் அவருக்குத் தெரியும். அதனால் அவர் மகனை அருகில் அழைத்துச் சொன்னார், என் தந்தையிடமிருந்து நான் 4 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த விஷயங்களை நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். அவற்றை பின்பற்றியதால்தான் இன்று நான் வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றியடைந்தவனாகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்பவனாகவும் இருக்கிறேன். அந்த விஷயங்கள் காரணமாகவே இன்று நான் இவ்வளவு மகிழ்ச்சியானவனாகவும் திருப்தியானவனாகவும் செல்வந்தனாகவும் இருக்கிறேன். எனக்கு ஒரு நோயும் வந்ததில்லை. செல்வத்திற்கும் ஒரு குறைவும் ஏற்பட்டதில்லை. இந்த நகரத்திலேயே பெரிய பணக்காரன் நான் தான் என்பதை நீ பார்க்க முடியும். ஆனால் நீ என்னை விட முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ மேலும் புகழடைய வேண்டும், மேலும் சம்பாதிக்க வேண்டும். மக்கள் உன்னை பற்றி அறிய வேண்டும், உன்னை அடையாளம் காண வேண்டும். ஏனென்றால் நம்முடைய காலம் வேறொன்றாக இருந்தது. உனக்கு வரவிருக்கும் காலம் வேறொன்று. அந்த பணக்கார வியாபாரி தனது மகனை இன்னும் அருகில் அழைத்து அவனிடம் சொன்னார், மகனே, இன்று நான் உனக்கு உலகிலேயே மிகவும் முக்கியமான 4 விஷயங்களைச் சொல்லப் போகிறேன். நீ இந்த விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால், சரியாக பின்பற்றி வந்தால், நீயும் உன் வாழ்க்கையில் மிகவும் பணக்காரனாகி விடுவாய். உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். இந்த விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நம் வீட்டிலோ குடும்பத்திலோ ஒரு துக்கமும் வராது. உன் வியாபாரத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இவ்வளவு சொல்லிவிட்டு பணக்கார வியாபாரி தனது மகனிடம் 4 விஷயங்களைச் சொல்லத் தொடங்கினார். மகனே, மிகவும் முக்கியமான முதல் விஷயம் இதுதான். வெயில் படாமல் போ, வெயில் படாமல் திரும்பி வா. 2வதாக, உன் வீட்டைச் சுற்றி தோல்வேலி கட்டு. 3வது விஷயம், எப்போதும் உணவை இனிப்பாகச் சாப்பிடு. 4வது, உன் மனைவியை எப்போதும் கட்டிப்போடு. இவ்வளவு சொல்லிவிட்டு பணக்கார வியாபாரி திருப்தியடைந்தார். தன் மகன் மிகவும் அப்பாவியாக இருப்பதாகவும் தந்தையின் வார்த்தைகளை அவன் அனுசரிப்பான் செய்வான் என்றும் இந்த 4 விஷயங்களையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவான் என்றும் அவருக்கு உறுதியாக இருந்தது. நாட்கள் கடந்து சென்றன. மாதங்கள் கழிந்தன. பணக்கார வியாபாரி மரணமடைந்தார். தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அந்த 4 விஷயங்களையும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக மகன் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்தான். அதன் பிறகு அந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றத் தொடங்கினான். அப்பா சொன்ன முதல் விஷயம், வெயில் படாமல் போ, வெயில் படாமல் திரும்பி வா. அதனால் அவன் தன் வீட்டிலிருந்து கடைக்குச் செல்லும் பாதை முழுவதையும் ஒரு கட்டி மூடினான். ஏனென்றால் அவனிடம் நிறைய பணம் இருந்தது. யாரும் அவனை தடுக்கவில்லை. யாராவது கேட்கும்போது, எங்க அப்பா அப்படிச் செய்யச் சொன்னார் என்று சொன்னான். அடுத்து
அவன் தந்தையின் இரண்டாவது அறிவுரையை செயல்படுத்தினான். அவன் தன் வீட்டைச் சுற்றி தோலினால் செய்யப்பட்ட ஒரு வேலியை கட்டினான். இதை பார்த்ததும் அக்கம் பக்கத்தினருக்கு கோபம் வந்தது. அவர்கள் அவனுடன் சண்டையிடவும் கூட துணிந்தனர். பலர் கேட்டார்கள், நீ ஏன் இதைச் செய்தாய்? இந்த தோலிலிருந்து துர்நாற்றம் வருகிறது. இது எங்களுக்குச் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இதை இன்றே மாற்றிவிடு. ஆனால் யாரும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவனிடம் நிறைய பணம் இருந்ததால் யாரும் அவனை அதிக காலம் எதிர்க்க முடியவில்லை. அவன் தந்தையின் வார்த்தைகளை முழு மனதுடன் பின்பற்ற உறுதியுடன் இருந்தான். அவனுடைய தந்தை அவனிடம் மூன்றாவது விஷயமாகச் சொல்லியிருந்தது, உணவை எப்போதும் இனிப்பாகச் சாப்பிடு என்பது. அதனால் அவன் தினமும் மனைவியிடம் இனிப்பான பலகாரங்கள் செய்யச் சொல்வான். சில சமயம் பாயசம், சில சமயம் அல்வா, சில சமயம் இனிப்பு பலகாரங்கள். அவன் எப்போதும் இதையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்பா அவனிடம் நான்காவதாகச் சொன்னது, மனைவியை எப்போதும் கட்டிப்போடு என்பது. அதனால் அவன் தினமும் மனைவியை கயிறு கொண்டு கட்டிப்போட்டான். இப்படி பல நாட்கள் கடந்து சென்றன. விரைவில் அந்த பணக்கார வியாபாரியின் மகனின் வாழ்க்கை மெல்ல மெல்ல அழியத் தொடங்கியது. ஏனென்றால் அவன் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தம் கொடுத்து அதற்கேற்ப அவற்றை பின்பற்றி வந்தான். பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவனுடைய பெரிய வியாபாரம் தகரத் தொடங்கியது. அவனுடைய கடையில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்தது. ஏனென்றால் அவனுக்கு தோன்றும் போதெல்லாம் தான் கடைக்குச் சென்றான். தோன்றும் போதெல்லாம் வீட்டிற்கு திரும்பவும் செய்தான். தந்தையின் இந்த வியாபாரத்தில் அவனுக்கு ஆர்வமில்லை. இதன் காரணமாக அவனுடைய அனைத்து வாடிக்கையாளர்களும் அவன் மீது கோபமடைந்தனர். அவனுடைய அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒவ்வொருவராக அந்த கடையிலிருந்து விலகிச் சென்றனர். இதன் காரணமாக அவனுடைய முழு வியாபாரமும் இப்போது முழுமையாக தகர்ந்துவிட்டது. அவனுடைய தந்தை சொந்த உழைப்பையும் வியர்வையையும் சிந்தி கட்டி எழுப்பிய அந்த வியாபாரத்தை அவன் சில மாதங்களிலேயே முழுமையாக அழித்துவிட்டான். இப்போது அவனுடைய வியாபாரம் மிகவும் குறைந்ததால் அவன் மிகவும் அமைதியற்று கவலையில் இருந்தான். அது மட்டுமல்லாமல் வீட்டைச் சுற்றி கட்டியிருந்த தோல் வேலி காரணமாக கடுமையான துர்நாற்றம் சுற்றிலும் பரவியிருந்தது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் அந்த வீட்டை விட்டுவிட்டு வேறு எங்காவது குடியேறத் தொடங்கினர். தோலின் துர்நாற்றம் காரணமாக இப்போது அவனுடைய வீட்டிற்கு யாரும் வரவில்லை. அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் கூட அந்த வீட்டிற்கு வரத் தயங்கினார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு இன்னும் புரியவில்லை. அவன் மிகவும் அமைதியற்று தொடர்ந்து இருந்தான். எப்போதும் இனிப்பான உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் அவனுடைய எடை வரம்பை மீறி அதிகரித்தது. இந்த அதிக எடை காரணமாக அவனுடைய உடலில் எத்தனையோ நோய்கள் கூடுகட்டின. தினமும் வைத்தியர்கள் அவனுடைய வீட்டிற்கு வரத் தொடங்கினார்கள். இதனால் அவனுடைய பணம் அனைத்தும் இந்த சிகிச்சைகளுக்காக வீணாகிக் கொண்டிருந்தது. அவன் தன் தந்தையின் நான்காவது வார்த்தையையும் பின்பற்றினான், மனைவியை எப்போதும் கட்டிப்போடு. இதனால் அவனுடைய மனைவி அவனுடன் சண்டையிட்டுச் சொந்த வீட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டாள். அவன் மனைவியை சமாதானப்படுத்த பல வழிகளை பார்த்தான். பலவிதமான முயற்சிகளைச் செய்தான். ஆனால் அவள் இணங்கவில்லை. எந்த காரணமும் இல்லாமல் தன்னை கட்டிப்போடும் ஒரு கணவனுடன் எந்த பெண் வாழ விரும்புவாள்? பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த வியாபாரியின் மகனின் முழு வாழ்க்கையும் தகர்ந்தது. இப்போது அவனுக்கு வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, மனைவி இல்லை, பணத்திற்காக சுற்றிலும் இருந்த உறவினர்களும் இல்லை. அதை தாண்டியும் அவனுடைய உடல் ஆரோக்கியம் கூட மோசமாக இருந்தது. இதன் காரணமாக அவன் மிகவும் மனசு வருவிலும் கவலையிலும் இருந்தான். என்ன நடக்கிறது, ஏன் இது நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. இந்த விஷயங்களை நினைத்து அவன் மிகவும் அமைதியற்று மனதளவில் தன் தந்தையை குற்றம் சாட்டினான். அவன் சொன்னான், தந்தையே, நீங்கள் என் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விட்டீர்கள். உங்களுடைய அந்த 4 வார்த்தைகள் காரணமாக இன்று என்னுடைய எல்லாமும் தொலைந்துவிட்டது. என்னுடைய வியாபாரம் இல்லை, செல்வம் இல்லை, உறவினர்கள் இல்லை, மனைவி இல்லை, என்னுடைய ஆரோக்கியம் கூட என்னை விட்டுவிட்டது. நீங்கள் காரணமாகத்தான் இன்று என் வாழ்க்கை முழுவதுமாக தகர்ந்துவிட்டது. நான் உங்களுடைய அந்த 4 வார்த்தைகளை அனுசரித்திருக்காவிட்டால், நான் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்காவிட்டால இன்று நான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நடத்தியிருப்பேன். உங்களுடைய இந்த 4 வார்த்தைகளை பின்பற்றியதால் எனக்கு என்ன கிடைத்தது? ஒரு கீழ்ப்படிதலுள்ள மகனைப் போல நான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நன்றாக கீழ்ப்படிந்தேன்.
அவற்றை நம்பி பின்பற்றினேன். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் கண்ணை மூடி நம்பிய நான் ஒரு முட்டாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் பொட்டென்று அழத் தொடங்கினான். அப்போதுதான் ஒரு நாள் அவன் அறிந்தான், அடுத்த நகரத்தில் ஒரு சாது வந்திருப்பதாகவும் அந்தச் சாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பார் என்றும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு அவர் நிச்சயமாக கண்டுபிடிப்பார் என்றும் கேள்விப்பட்டான். இதைக் கேட்டதும் அவன் நினைத்தான், ஒரு முறை போய் பார்க்கலாம், ஒருவேளை என் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமோ. இந்த நம்பிக்கையுடன் அவன் அந்தச் சாதுவின் இடத்தை நோக்கு புறப்பட்டான். அங்குச் சென்று அவன் நேராகச் சாதுவின் காலில் விழுந்து சத்தமாக கதறத் தொடங்கினான். குருவே, இப்போது நீங்கள் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். என்னுடைய தந்தை என் வாழ்க்கையை முழுவதும் அழித்துவிட்டார். இன்று என்னுடைய இந்த நிலைமைக்கு எல்லாம் காரணம் என் தந்தைதான். என் தந்தை என்னிடம் சொன்னது போல நான் செய்தேன். ஒரு நல்ல மகனைப் போல அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நான் அனுசரித்தேன். என்னுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினேன். ஆனால் பாருங்கள், என் தந்தை எனக்கு என்ன செய்தார். மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் அவர் எனக்கு தவறான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அதன் தீய விளைவுகளை நான் இன்று அனுபவிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நான் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினேன். பாருங்கள், எனக்கு இப்போது என்ன நடந்தது. என் வாழ்க்கை முழுவதுமாக அழிந்துவிட்டது. என் தந்தை ஏன் என்னிடம் இப்படிச் செய்தார் என்று எனக்கு இதுவரை புரியவில்லை. இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் அந்தச் சாதுவின் முன் பொட்டென்று ஆழத் தொடங்கினான். அப்போது அந்தச் சாது அந்த வியாபாரியின் மகனிடம் சொன்னார், மகனே, அமைதியாக இரு. முதலில் உன் விஷயங்கள் முழுவதையும் என்னிடம் சொல். உனக்கு என்ன நடந்தது? நீ ஏன் இப்படி அழுகிறாய்? உன்னுடைய இந்த வருத்தத்திற்கு காரணம் என்ன? சாதுவின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு வியாபாரியின் மகன் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு எழுதி வைத்திருந்த அந்த 4 விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட காகிதத்தை அந்தச் சாதுவின் கையில் வைத்துக் கொடுத்தான். அந்தச் சாது அந்த காகிதத்தை வாங்கி படிக்கத் தொடங்கினார். அதை படித்ததும் அவர் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார். பிறகு அந்த வியாபாரியின் மகனிடம் சொன்னார், நீ எவ்வளவு பெரிய முட்டாள். உன் தந்தை உனக்கு உலகத்தின் முழு அறிவையும் கொடுத்தார். ஆனால் உனக்கு அது புரியவில்லை. உன்னால் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்படியிருந்தும் நீ சொல்கிறாய், உன் தந்தை உனக்கு தவறான வழியை காட்டினார் என்று, தவறான செய்தியை கொடுத்தார் என்று. உன் தந்தை உன்னை சோதித்தார். அவர்களுடைய வார்த்தைகளின் ஆழம் உனக்கு எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று அறிய, அவர்களுடைய வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா இல்லையா என்பதுதான் அந்த பரீட்சை. அவர்கள் நினைத்திருந்தால் அதன் அர்த்தத்தை உனக்கு நன்றாகச் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் விரும்பியது என்னவென்றால், இந்த விஷயங்களின் அர்த்தத்தை நீ சுயமாக அறிய வேண்டும், சுயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்போது தோன்றுகிறது, உன் புத்தி முழுவதுமாக அழிந்துவிட்டது போல. உலகத்தின் இவ்வளவு பெரிய அறிவு கையில் உள்ள ஒருவன் எப்படி இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை காண்பிக்கிறான் என்று நான் இன்று வரை பார்த்ததில்லை. உனக்கு ஒரு அறிவும் இல்லை. நீ ஒரு அறிவையும் பெறவில்லை. நீ இந்த விஷயங்களின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டிருந்தால், நீயும் உன் தந்தையைப் போல வாழ்க்கையில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாகி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் முன்னேறிச் சென்றிருக்கும். ஆனால் நீ உன் தந்தையின் வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தம் கொடுத்தாய். அந்த விஷயங்களின் அர்த்தத்தை பற்றி நீ சிந்திக்கக்கூட இல்லை. அவர் சொன்னது போல் நீ செய்யத் தொடங்கினாய். அந்த விஷயங்களின் அர்த்தம் உனக்கு புரியவில்லை என்றால், உனக்கு ஏதாவது ஒரு ஞானியை பார்த்திருக்கலாமே. நீ அவர்களிடமிருந்து அந்த விஷயத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கலாமே. இதற்கு கருத்தல்லவே அர்த்தம். பணக்கார வணிகரின் மகன் கேட்டான், குருவரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் அப்பாவின் வார்த்தைகளை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? அப்படியென்றால் இதில் என்ன புரிந்து கொள்ளாதது இருக்கிறது? அவர் எல்லாம் சரியாகச் சொல்லியிருந்தாரே. நான் அதை பின்பற்றி வாழ்க்கையில் செய்தேன். அப்புறம் எங்கே எனக்கு தவறு நேர்ந்தது? இதை கேட்டு குரு மீண்டும் புன்னகைத்தார். அவர் அந்த வணிகரின் மகனிடம் சொன்னார், மகனே, இந்த வார்த்தைகளுக்குப் பின்னால் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது உனக்கு புரியவில்லை. அதனால்தான் நீ இந்த மடத்தனத்தை காட்டினாய். உன் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்ததும். ஆனால் எதுவும் முடிந்துவிடவில்லை. உனக்கிப்போதும் நிறைய நேரம் இருக்கிறது. நீ நினைக்கிறாயென்றால் இப்போது முதல் கடின உழைப்பு செய்தால் உனக்கு அந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் எல்லாம் வாழ்க்கையில் மீண்டும் திரும்பப் பெற முடியும். இதைக் கேட்டு
வணிகரின் மகன் சொன்னான், சரிதான், தயவு செய்து அந்த 4 விஷயங்களின் அர்த்தத்தை எனக்கு விளக்கிச் சொல்லுங்கள். என்னதான் அந்த 4 விஷயங்கள் அர்த்தப்படுத்துகின்றன? இதைக் கேட்டு சாது அந்த வணிகரின் மகனிடம் சொன்னார், உன் தந்தை உன்னோடு சொன்னது, வெயில் படாமல் வேலைக்குப் போ, வெயில் படாமல் திரும்பி வா என்று. அதன் அர்த்தம், சூரியன் உதிப்பதற்கு முன்பே நீ கடைக்குச் செல்ல வேண்டும், சூரியன் அஸ்தமித்த பிறகு மட்டுமே வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதாகும். இது உனக்கு கடையில் அதிக நேரம் செலவிட உதவும். உனக்கு அந்த வேலையை நன்றாக புரிந்து கொள்ளவும் அதை நன்றாகச் செய்யவும் முடியும். உனது வேலையை வளர்ப்பதற்காக உனக்கு உன் புத்தியை பயன்படுத்த முடியும். உனக்கு வேலையில் முன்னேற்றமும் அடைய முடியும். ஆனால் நீ இதற்கு தவறான அர்த்தம் கொடுத்தாய். நீ வீட்டிலிருந்து கடைக்குச் செல்லும் வழி முழுவதும் ஒரு கட்டி, வெயில் படாமல் போகவும் வரவும் செய்தாய். இனி நீயே சொல்லு, நீ உன் தந்தையின் இந்த வார்த்தைகளுக்குச் சரியான அர்த்தம் புரிந்து கொண்டிருந்தாயா? இதைக் கேட்டு அந்த வணிகரின் மகன் பொட்டென்று ஆழத் தொடங்கினான். அவன் சொன்னான், குருவரே, என் தவறாக இருந்தது. நான் என் தந்தையின் இந்த வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தம் கொடுத்தேன். அதனால்தான் இன்று நான் முழுவதுமாக அழிந்து போனேன். நான் மிகவும் பெரிய முட்டாளாக இருந்தேன். என் தந்தை எனக்கு எவ்வளவு முக்கியமான அறிவை கொடுத்தார். ஆனால் நான் அந்த ரத்தினத்தை கல்லாகக் கண்டேன். தோல் வேலி கட்டுக என்பதன் அர்த்தம், நீ உன் வீட்டில் ஒரு நாயையோ பூனையோ வளர்க்க வேண்டும் என்பதாகும். நீ உன் வீட்டில் நாயையோ பூனையையோ வளர்க்கும்போது அது உன் வீட்டைச் சுற்றி பாதுகாப்பு அளிக்கும். இது உனது செல்வத்தை முழுவதுமாக பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் கடையில் கவனம் செலுத்த முடியும். கடையில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளவும் முன்னேற்றமடையவும் முடியும். மேலும் ஒரு திருடன் வந்து என் சொத்தை திருடிவிடுவானோ என்ற பயம் உனக்கு இருக்காது. தோல் வேலி கட்டுக என்பதன் உண்மையான அர்த்தம் இதுதான். ஆனால் நீ தோல் வேலி கட்டுக் என்பதற்கு வேறு அர்த்தத்தை புரிந்து கொண்டாய். நீ உன் வீட்டின் 2 சுவர்களையும் தோல் கொண்டு முழுவதுமாக போர்த்தினாய். இதனால் சுற்றிலும் துர்நாற்றம் பரவியது. உன்னைச் சுற்றியுள்ள மக்கள் கூட வீடுகளை விட்டு வேறு எங்கோ சென்று விட்டனர். உனது நண்பர்களும் உறவினர்களும் கூட அந்த துர்நாற்றம் காரணமாக உன் வீட்டிற்கு வரத் தயங்கினார்கள். இப்போது உன் வீட்டிற்கு யாரும் வருவதில்லை, யாரும் போவதில்லை என்ற நிலைமை. இதனால் மக்கள் உன்னை வெறுக்கத் தொடங்கினர். உனது வீழ்ச்சியின் ஒரு காரணமும் இதுதான். குருவரே, இது எல்லாம் சரிதான். ஆனால் இந்த உணவை இனிப்பாக்கிச் சாப்பிடு என்பதன் அர்த்தம் என்ன? நான் இதற்கும் தவறான அர்த்தம்தான் கொடுத்தேனா? என் அப்பா சொன்னதன்படி நான் தினமும் இனிப்பு சாப்பிட்டேன். பாருங்கள், இப்போது என் உடல் எவ்வளவு எடை கூடியிருக்கிறது. அதன் காரணமாக எனக்கு பலவிதமான நோய்களும் வந்துள்ளன. நான் இதையும் தவறாகத்தான் புரிந்து கொண்டேனா? இதைக் கேட்டு அந்த சாது வணிகரின் மகனிடம் சொன்னார், ஆம், நீ இந்த விஷயத்திற்கும் தவறான அர்த்தம்தான் கொடுத்தாய். உணவை இனிப்பாக்கிச் சாப்பிடுகு என்பதன் அர்த்தம், உனக்கு மிகவும் பசிக்கும்போது மட்டும் உணவு சாப்பிடு என்பதாகும். அதற்கு முன்போ அதற்கு பின்னரோ அல்ல. அப்படியில்லாமல் உனக்கு பசி இல்லாமல் இருக்கும்போது உணவு கிடைத்தால் நீ அந்த உணவை ஒருபோதும் மதிக்க மாட்டாய். அந்த ரொட்டி உனக்கு ஒரு நாளும் இனிப்பாகத் தோன்றாது. அந்த உணவு எவ்வளவு ருசியாக இருந்தாலும், எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் நீ அதை மதிக்க மாட்டாய், அதை கௌரவிக்க மாட்டாய். ஆனால் ஒரு நபருக்கு நன்றாக பசிக்கும்போது நீ அவனுக்கு ஒரு காய்ந்த ரொட்டி கொடுத்தால் கூட அது பஞ்சபோஜனங்களுக்குச் சமமானது. அவன் அதை அன்போடு சாப்பிடுவான், அதை ஆதரிப்பான், மசிப்பான். அந்த ரொட்டி அவனுக்கு இனிப்பாகத் தோன்றும். அதனால்தான் உன் தந்தை உணவை இனிப்பாக்கிச் சாப்பிடு என்று சொன்னார். அதன் மூலம் உனது ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒருவருக்கு பசிக்கும்போது அவன் உணவு சாப்பிட்டால் அது அவனுக்கு அமுதத்திற்குச் சமமானது. ஆனால் ஒருவருக்கு பசியில்லாமல் இருக்கும்போது அவன் உணவு சாப்பிட்டால் அது விஷத்திற்குச் சமமானது. அது அவனுக்கு பெரிய தீங்கை உண்டாக்கும். ஆனால் நீ இதற்கும் தவறான அர்த்தம்தான் புரிந்து கொண்டாய். நீ தினமும் இனிப்பு சாப்பிடத் தொடங்கினாய். அதன் காரணமாக உன் எடை அதிகரித்தது. கூடவே பல நோய்கள் உன் உடலில் கூடுகட்டின. இது உன்னை மரணத்தை நோக்கி நெருங்கச் செய்து கொண்டிருந்தது. அதனால்தான் இன்றிலிருந்து உனக்கு மிகவும் பசிக்கும்போது மட்டும் உணவு சாப்பிடுவது மிகவும் பிரயோஜனகரமானதாக இருக்கும். உனது உடலை எப்போதும் ஆரோக்கியமுள்ளதாக வைத்திருக்க அது உதவும். உனக்கு உணவின் தேவையில்லாத போதும் பசியில்லாத போதும் உணவு சாப்பிடக்கூடாது.
இது உனக்கு பெரிய தீங்கு விளைவிப்பதாக மாறும். இதுதான் உன் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்த மூன்றாவது தவறு. நான்காவது விஷயம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதே, உன் மனைவியை எப்போதும் கட்டிப்போடு என்று. இதற்கும் வேறு அர்த்தம் இருக்கிறதா? நான் இதையும் தவறாகத்தான் புரிந்து கொண்டேனா? இதைக் கேட்டுச் சாது சொன்னார், ஆம் மகனே, உன் மனைவியை கட்டிப் போடுவது என்பதன் அர்த்தம் அவளை கயிற்றை பயன்படுத்தி தினமும் கட்டிப் போடுவது அல்ல. மாறாக இதற்கு கருத்து, நீங்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடோ சிறிய சண்டையோ ஏற்பட்டால் நீ உன் மனைவியின் மேல் கை உயர்த்தக்கூடாது என்பதாகும். ஒரு பெண்ணுக்கு அவளது கணவனுடன் உறவில் பிணைப்பு இருந்தால் அவள் அந்த உறவில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருப்பாள். அந்த உறவை முழுமையாக நிலைநிறுத்த அவள் சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாள். அப்படிப்பட்ட சமயத்தில் உங்களுக்கிடையில் ஏதாவது சிறிய சண்டை ஏற்பட்டால், சில தவறுகள் நேர்ந்தால் கூட, அப்படிப்பட்ட சமயத்தில் நீ அந்த பெண்ணை விட்டு விலகாமல் இருந்தால் அவள் உன்னை விட்டு போக மாட்டாள். ஆனால் இதற்கு கருத்து நீ உன் மனைவியிடம் கொடுமை காட்ட வேண்டும் என்பதல்ல. மாறாக உன் தந்தை இங்கே சொல்ல விரும்பியது இதுதான், உன்னுடன் எந்த உறவில் உள்ளவர்களையும் அப்படி சேர்த்து நிறுத்த வேண்டும். ஒரு சிறிய சண்டைக்குப் பிறகு கூட அவர்களால் உனக்கு தீங்கு செய்யவோ உன்னை சுரண்டவோ கூடாது. உன் உறவுகளை எப்போதும் சேர்த்துப் பிடி. அவற்றை அவிழ்ந்து விழ அனுமதிக்காதே. இல்லையென்றால் அவை உன் கைகளிலிருந்து நழுவிப் போகும். நம்மில் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் இந்த தவறுகளைச் செய்வதுண்டு. புதிய உறவுகளுக்கு நாம் ஒருபோதும் நேரம் கொடுக்க மாட்டோம். அதன் காரணமாக அந்த உறவுகள் அவ்வளவு பலமாக இருக்காது. இறுதியில் நம்மால் அந்த உறவை இழக்க நேரிடும். இந்த தவறைத்தான் நீயும் செய்தாய். நீ உன் மனைவியை கட்டிப் போட்டதால் எப்படித்தான் அவளால் உன்னை மன்னிக்க முடியும்? அதனால்தான் அவள் உன்னை விட்டுச் சென்றாள். நீ உன் மனைவியிடம் செய்தது மன்னிக்க முடியாதது. ஆனால் நீ உன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் நீ தவறு செய்தாய். அதனால் போய் உன் மனைவியிடம் மன்னிப்பு கேள். அவளை வீட்டிற்கு திரும்பக் கொண்டு வா. உன் தந்தை உனக்கு புரிய வைக்க முயன்ற இந்த 4 விஷயங்கள்தான் அது. ஆனால் நீ இந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் தவறான அர்த்தம் கொடுத்தாய். அதனால்தான் நீ முழுவதுமாக அழிந்து போனாய். இருப்பினும் உனக்கிப்போதும் நிறைய நேரம் இருக்கிறது. நீ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக பின்பற்றுகிறாயென்றால் உனக்கு வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுதான். உனக்கு எந்த வகையிலும் இவற்றை காண முடியும். 1. நீ வெற்றி பெற வேண்டுமானால் நீ கடினமாக உழைக்க வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு முன் நீ வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். சூரியன் அஸ்தமித்த பிறகு மட்டுமே வீட்டிற்கு திரும்ப வேண்டும். 2. அப்படியென்றால் உன் செல்வத்தை யாரும் தட்டி எடுக்க முடியாது. உன் உறவுகளை நீ அப்படிச் சேர்த்து பிடிக்க வேண்டும். அந்த உறவுகள் உன்னை சிரமப்படுத்தாமல் இருக்க, உனக்கு தீங்கு செய்யாமல் இருக்க, உன்னை சுரண்டாமல் இருக்க. 3. எப்போதும் நல்லதும் ஆரோக்கியமானதும் உணவு சாப்பிடு. உனக்கு பசிக்கும்போது மட்டும். அப்படியென்றால் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சுவாசத்தையும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். 4. உன் உறவுகளை எப்போதும் சேர்த்துப் பிடி. அவற்றை அவிழ்ந்து விழ அனுமதிக்காதே. இல்லையென்றால் அவை உன் கைகளிலிருந்து நழுவிப் போகும். 5. உன் வீட்டில் ஒரு நாயையோ பூனையையோ நிச்சயமாக வளர்க்க வேண்டும். அப்படி உன் செல்வம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பின்பற்றினால் உனக்கு இன்று இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற முடியும். ஒருவேளை இதிலும் பெரிய உயரத்தையும் செழிப்பையும் உன்னால் அடைய முடிந்திருக்கலாம். உனது வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாகவும் அமைதியானதாகவும் ஆக்க முடிந்திருக்கலாம். இவ்வளவு சொல்லிவிட்டு சாது அமைதியானார். வணிகரின் மகனும் தன் எல்லா தவறுகளையும் புரிந்து கொண்டிருந்தான். அவன் குருவை வணங்கி வீட்டிற்கு திரும்பினான். அந்த 4 விஷயங்களையும் அவன் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினான். அவற்றைச் சரியான முறையில் பின்பற்றினான். அதன் பிறகு அவனது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் காணத் தொடங்கின. அவன் மீண்டும் தன் வியாபாரத்தை வெற்றிகரமாக்கினான். அவன் மீண்டும் தன் மனைவியை வீட்டிற்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றான். பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்ததாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் அதிலிருந்து ஏதாவது கற்றிருப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே கருத்துப் பெட்டியில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நமோ புத்தாய. இனி நமக்கு மற்றொரு கதை கேட்பது தொடங்கலாம். நம்முடைய மனம் மிகவும் மர்மமானது. நாம் எதிலிருந்து தப்பிச் செல்ல விரும்புகிறோமோ
எந்த விஷயத்தில் இருந்து விலகிப் போக விரும்புகிறோமோ நம்முடைய மனம் நம்மை அதே விஷயத்திற்குத்தான் கொண்டு சேர்க்கும். இந்த கதையின் மூலம் நம்முடைய மனம் எப்படி நம்மை செல்வாக்கு செலுத்துகிறது என்றும் அதை எப்படி அடக்க முடியும் என்றும் நமக்கு அறியலாம். பண்டைய காலத்தில் ஒரு சந்நியாசி குதிரை மேல் ஒரு கிராமத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். கோடை காலமாக இருந்ததால் அந்த கிராமத்தில் ஒரு பெண் வீட்டிற்கு வெளியே இருந்து ஒரு குடத்தில் தண்ணீர் எடுக்க வந்திருந்தாள். அவள் தண்ணீர் நிரப்பி தன் வழியில் போகும்போது சந்நியாசி அவளது அருகில் கடந்து சென்றார். நண்பகல் நேரமாக இருந்ததால் சந்நியாசிக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அவர் அந்த பெண்ணிடம் கேட்டார், கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா? எனக்கு நிறைய தூரம் போக வேண்டியுள்ளது. வழியில் ஒருவேளை தண்ணீர் கிடைக்காது. நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தால் அது பெரிய உபகாரமாக இருக்கும். இதை கேட்டு அந்த பெண் சந்நியாசிக்கு தண்ணீர் கொடுத்தாள். தண்ணீர் குடித்த பிறகு சந்நியாசி பயணத்தை தொடர்ந்தார். அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த பெண்ணுக்கு உதவலாமே. இதை யோசித்து அவர் அந்த பெண்ணிடம் கேட்டார், நான் இந்த கிராமத்திற்குத்தான் போகிறேன். நீங்களும் அதே கிராமத்திற்குத்தான் போக வேண்டுமென்றால் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். நல்ல சூடாக இருக்கிறது. உங்களுக்கு வியர்க்கிறது. நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். என் தாகம் தீர்த்தது. அதற்கு பதிலாக எனக்கும் உங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் என் குதிரை மேல் ஏறிக்கொள்ளுங்கள். நான் உங்களை கிராமம் வரை கொண்டு விடுகிறேன். இதைக் கேட்டு அந்த பெண்ணும் யோசித்தாள். கிராமம் மிகவும் தூரத்தில் உள்ளது. இந்த மனிதனின் உதவியை ஸ்வீகரித்துக் கொள்ளலாமே. இதை யோசித்து அவள் அந்த சந்நியாசியுடன் குதிரை மேல் ஏறினாள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த சந்நியாசி ஒரு பிரம்மச்சாரி. அதுவரை ஒரு பெண்ணையும் அவர் கண்ணெடுத்து பார்த்ததில்லை. ஆனால் அந்த பெண் குதிரை மேல் ஏறிய போது அவருடைய மனம் அதன் உண்மையான நிறத்தை காட்டத் தொடங்கியது. அவருடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் வரத் தொடங்கின. அவர் அந்த பெண்ணின் பின்னால் உட்கார்ந்திருந்தார். குதிரை மெதுவாக கிராமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. குதிரை முன்னோக்கி போகும்போதெல்லாம் குலுங்குவதால் அவர் அந்த பெண்ணோடு மேலும் நெருங்கினார். இதன் காரணமாக அவருக்கு அந்த பெண்ணின் சுவையை உணர முடிந்தது. தான் அவளோடு எவ்வளவு நெருங்கினார் என்று அவருக்கு புரிந்தது. இங்கேதான் அந்த சந்நியாசியின் மனதில் அந்த பெண்ணோடு காம உணர்வுகள் எழத் தொடங்கியது. அவர் தன் தாகம் தணிக்கத்தான் நின்றார். தண்ணீர் குடிக்கவும் செய்தார். தன் மனம் இப்படி ஒரு விளையாட்டு காட்டும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மனம் மிகவும் விசித்திரமானது. நம்முடைய மனதில் எப்போது எந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் என்று நம்மால் ஒருபோதும் அறிய முடியாது. இவ்வளவு காலம் பிரம்மச்சரியம் நடத்திய பிறகு திடீரென்று இவ்வாறான சிந்தனைகள் மனதில் வந்தபோது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவருக்கு புரியவில்லை. வழிநடுவே அவர் குதிரையை நிறுத்தி குதிரை மேலிருந்து இறங்கினார். அவர் அந்த பெண்ணிடம் சொன்னார், நமக்கு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம். குதிரையும் களைத்துவிட்டது. நான் நிறைய தூரம் இந்த குதிரை மேல் வந்து கொண்டிருந்தேன். குதிரைக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம். அதுவரை வெயிலும் குறையும். அதுவரை நமக்கு இந்த மரத்தின் நிழலில் காத்திருக்கலாம். இதைக் கேட்டு அந்த பெண்ணும் குதிரை மேல் இருந்து இறங்கினாள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கத் தொடங்கினர். அந்த இளம்பெண் அழகியாகவும் இளம் வயதினராகவும் இருந்தாள். ஆசைப்பட்டாலும் அவரால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர் அதுவரை தன் மனதை புரிந்து கொண்டிருந்ததில்லை. தன் மனம் தன்னை எந்த திசைக்கு இழுத்துச் செல்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் தன் வாழ்க்கை முழுவதும் காத்து வைத்த பிரம்மச்சரியத்தை ஒரு நொடியில் இல்லாமல் ஆக்கும் ஒரு குற்றம் அவருடைய பக்கத்திலிருந்து நடக்கப் போக இருந்தது. அவர்கள் இருவரும் மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். சந்நியாசி தாகம் தணிக்கத்தான் அந்த பெண்ணுடன் நின்றார். ஆனால் தன் மனம் இப்படி ஒரு விசித்திரமான விளையாட்டு காட்டும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. அவர் தன் மனதை கட்டுப்படுத்த சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த இளம்பெண் அவரோடு பேச முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அந்த இளம்பெண் அவரிடம் வாழ்க்கை அனுபவங்களைப் பற்றி கேட்கும் போதெல்லாம் அந்த இளம் சந்நியாசி அவளிடமிருந்து விலகிப் போக முயற்சித்தார். அந்த இளம்பெண்ணும் அறியாமலேயே அந்த சந்நியாசியின் இளமைக்கு ஈர்க்கப்பட்டு போயிருந்தாள். அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் தவம் செய்து வாழ்ந்தவர்தான். எந்த இளம்பெண்ணும் அந்த சந்நியாசியிடம் ஈர்க்கப்படுவாள். இளம்பெண் சந்நியாசியிடம் கேட்டாள், சுவாமி, நீங்கள் நல்ல இளம் வயதினராகவும் அழகராகவும் இருக்கிறீர்கள். இந்த இளமையில் எதற்காக நீங்கள் சந்நியாசம் ஏற்றீர்கள்? உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தி திருமணம் செய்து குழந்தைகள் கிடைத்திருக்க வேண்டாமா? இளம்பெண் இந்த கேள்விகளை கேட்கும் போதெல்லாம் சந்நியாசியின் உதடுகளில் புன்னகை மலர்ந்தது.
சந்நியாசிக்கும் அந்த இளம்பெண்ணுடன் காதல் விஷயங்களை பேச ஆசை இருந்தது. ஆனால் சந்நியாச விரதம் அவரை பின்னோக்கி இழுத்தது. நான் ஒரு சந்நியாசி, போக சுகங்களுடன் எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. நீ சும்மா முயற்சி செய்கிறாய் என்று நேரடியாக பதில் சொன்னாலோ என்று சந்நியாசி ஒரு கணம் சிந்தித்தார். ஆனால் மனம் மிகவும் விசித்திரமானது. நாம் சிந்திக்காத விஷயங்கள்தான் நம்முடைய மனம் செய்யும். நம்முடைய சிந்தனைகளுக்கு எதிர்மாறாக நம்முடைய மனம் செயல்படும். அதனால் சந்நியாசிக்குத் தோன்றியது, இப்படி பழகுவது சற்றும் சரியல்ல என்று. கடைசியில் அந்த பெண்தானே அவருடைய தாகம் தீர்த்தாள், அவருக்கு உதவினாள். அதனால் அவளுக்கு பதில் சொல்ல அவரால் முடியவில்லை. அதனால் அவர் அந்த பெண்ணுடன் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிடத் தொடங்கினார். அவர் சிந்தித்தார், கொஞ்ச நேரம்தானே செலவிட வேண்டியுள்ளது. அவளை அவளது கிராமத்தில் கொண்டு விடுவோம். அதன் பிறகு அவள் அவளது வழிக்கு, நான் என் வழிக்கு. நாம் ஒருபோதும் சந்திக்கப் போவதில்லை அல்லவா? ஆனால் சந்நியாசி அவளோடு பேச பேச அந்த இளம்பெண்ணின் கண்கள் அவரை மேலும் ஈர்த்தது. அவர் விரும்பாமலும் அவளது கண்களுக்குள் பார்த்தார். அவர் மீண்டும் மீண்டும் கண்களை அங்கும் இங்கும் மாற்றினார். சில சமயம் குதிரையை பார்ப்பார், சில சமயம் வெயிலை பார்ப்பார். அப்படியிருந்தும் அவருடைய கண்கள் மீண்டும் அந்த இளம்பெண்ணில் நிலைத்தது. அவளது கண்களில் பார்க்கும்போது அவருக்கு பெரிய அமைதி தோன்றியது. அவர் தன் மனதை அங்கிருந்து மாற்ற பலமுறை முயற்சித்தார். ஆனால் எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன. முடிவில் குடம் நிரம்பி வழிந்தபோது, அவருடைய மனம் கட்டுப்பாட்டை இழந்தபோது, சந்நியாசி ஒரு பலனை பற்றியும் சிந்திக்காமல் அந்த இளம்பெண்ணை தன் அணைப்பில் ஒட்டிக்கொண்டார். இது நடந்ததும் இளம்பெண் திடீரென்று கோபமடைந்தாள். அதுவரை அவளும் ஈர்க்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவர் அவளை அணைத்தபோது அவளுக்கு தன் பெருமையை பற்றியும் உலக வெட்கத்தை பற்றியும் கவலை வந்தது. துரதிர்ஷ்டவசமாக அதே சமயம் கிராமத்திலுள்ள சில இளைஞர்கள் அதே வழியில் கிராமத்திற்கு போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இளம்பெண்ணை சந்நியாசியின் அணைப்பில் கண்டபோது உலக வெட்கத்தை பயந்து அந்த இளம்பெண் அங்கேயே அலறத் தொடங்கினாள். அவள் சத்தமாக அலறிக்கொண்டு சொன்னாள், இந்த சந்நியாசி என்னை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிக்கிறார். இந்த சந்நியாசி என்னோடு மோசமாக பழகுகிறார். நான் இவருடைய தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுத்தேன். அதற்கான பிரதிபலனா இது? இளம்பெண்ணுக்கு பதிலளிக்கச் சற்றும் தாமதம் இருக்கவில்லை. அப்போதே சந்நியாசியும் நினைவு பெற்றிருந்தார். தனக்கு எவ்வளவு பெரிய தவறு நடந்துவிட்டது என்று அவருக்கு அப்போது புரிந்தது. திடீரென்று ஒரு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல இருந்தது அது. அவர் அந்த இளம்பெண்ணிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அவள் அவரிடமிருந்து விலகிச் சென்று கொண்டிருந்தாள். அதே சமயம் கிராமத்திலுள்ள மக்கள் அந்த சந்நியாசியை கண்டபோது அவரை அங்கேயே அடிக்கத் தொடங்கினர். அடித்து அடித்து அவரை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். கிராமத்தினருக்கு இந்த சம்பவம் தெரிவிக்கப்பட்டது. கிராமத்தினருக்கு கடும் கோபம் வந்தது. அவர்கள் சந்நியாசிகளை பெரிய மரியாதையுடன் பார்த்திருந்தார்கள். அந்த சந்நியாசியை அவர்கள் தெய்வத்திற்குச் சமமாக மதித்திருந்தார்கள். கடவுளைப் போல ஆராதித்திருந்தார்கள். ஆனால் அதே சந்நியாசிதான் இளம்பெண்ணிடம் இப்படி ஒரு துஷ்கருமம் செய்தார். அதற்கு ஒரு மன்னிப்பும் இல்லை. சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் ஒருவேளை இந்த சமூகம் அவனை மன்னிப்பதை பற்றி ஒரு முறையாவது சிந்தித்திருக்கும். ஆனால் இவர் ஒரு சந்நியாசியாக இருந்தார். சமூகத்தில் தெய்வத்தைப் போல பூஜிக்கப்பட்டார். அவர் இப்படி ஒரு இழிவான செயலைச் செய்ததால் இந்த சமூகம் அவரிடம் ஒருபோதும் மன்னிக்கத் தயாராகவில்லை. முழு கிராமமும் அந்த சந்நியாசியின் மேல் பாய்ந்தது. சிலர் அவரை திட்டினார்கள், சிலர் செருப்பால் அடித்தார்கள். ஆனால் யாரும் அவருடைய மனநிலைமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. கடைசியில் எல்லோர் மனமும் ஒன்றுதானே, எல்லோர் மனமும் இதுபோல விளையாட்டுகள்தானே விளையாடுகிறது. நாம் சமாதானத்திற்கு போவதுண்டு, ஆனால் திரும்பி வருவது சண்டையிட்டான். காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம், ஆனால் நாள் முழுவதும் தூங்கி கடந்து விடுகிறோம். இப்படி ஆழமாகச் சிந்திக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். நம்முடைய மனம் நாம் செய்ய விரும்பாத விஷயங்களைத்தான் நம்மை கொண்டு செய்ய வைக்கிறது. நமக்கு நேர்மாறாகத்தான் மனம் செயல்படுகிறது. ஆனால் இது புரிந்து கொள்ள முடிவது சாதனை செய்பவர்களுக்கும் தியானம் செய்பவர்களுக்கும் தன் மனதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்களுக்கும் தான். ஒருபோதும் மன்னிக்க முடியாத ஒரு தவறு சந்நியாசிக்கு நடந்தது. ஒருவேளை அந்த சந்நியாசி உண்மையில் ஒரு சந்நியாசியாக இருந்திருக்கவில்லை. ஏனென்றால் உண்மையான சந்நியாசி என்று சொல்பவர் தன் மனதை கீழ்ப்படுத்தியவர்தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்படுவதுண்டு, உங்களால் ஆகாயத்தில் பறக்க வேண்டுமானால் பறக்கலாம்,
தண்ணீரின் மேல் நடக்க வேண்டுமானால் நடக்கலாம். உங்களால் உலகத்தின் எல்லா விஷயங்களையும் பெற முடியும். ஆனால் உங்கள் மனதை கீழ்ப்படுத்துவது என்பது இந்த எல்லா விஷயங்களை விடவும் மிகவும் சிரமமான காரியமாகும். இது அந்த சந்நியாசியின் கதை மட்டுமல்ல, இது பெரும்பாலான மக்களின் கதை. ஒரு பெண் கொஞ்ச நேரம் சிரித்து பேசினால் அந்த மனிதன் அதை தவறாக புரிந்து கொள்வான். அவள் தன்னை காதலிக்கிறாள் என்று அவன் நினைப்பான். பிறகு அவளை தவறான முறையில் பார்க்கத் தொடங்குவான். ஆனால் ஒரு பெண் சிரித்தும் அன்போடும் ஒருவருடன் 2 வார்த்தை பேசினால் அதற்கு அர்த்தம் அவள் யாருடைய காதலிலும் இருக்கிறாள் என்றா? இது நம்முடைய மனதின் விளையாட்டு. நம்முடைய மனம் அதன் ஆசைகளை பூர்த்தி செய்ய நமக்கே பொய் சொல்லிக் கொண்டே இருக்கும். நாம் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டே இருப்போம். ஆனால் மனம் நம்மை அப்படி ஒரு வலையில் விழச் செய்யும். அதிலிருந்து வெளியே வருவது நமக்குச் சாத்தியமற்றதாக மாறும். நாம் நம்முடைய மனதை புரிந்து கொள்ள முயற்சித்தால் மனம் ஒருபோதும் உண்மை சொல்லாது என்றும் நமக்கு புரியும். மனம் எப்போதும் பொய்யின் வழிக்குத்தான் இட்டுச் செல்லும். மனதை சகிப்பவனால் மட்டுமே உண்மையை அறிய முடியும். அவனால் மட்டுமே ஆத்ம ஞானம் பெற முடியும். ஏனென்றால் ஆத்ம ஞானத்தின் பாதையில் உள்ள மிகவும் பெரிய தடை மனமே. அதனால்தான் எல்லா படிப்புகளும் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துகின்றன. மனதை எப்படி கீழ்ப்படுத்தலாம், மனதிற்கு அப்பால் எப்படி போகலாம். ஏனென்றால் மனதை கடந்து போக முடிந்தவனால்தான் தன் இந்திரியங்களையும் கீழ்ப்படுத்த முடியும். மனம் நம்முடைய இந்திரியங்களை வழிநடத்துபவன். நம்முடைய மனம் மேலும் துக்கித்துக் கொண்டே இருக்கும். மனதை புரிந்து கொள்ள 2 எளிய வழிகள் உள்ளன. 1. சுய கேள்விகளை கேட்கவும் மிகவும் முதல் வழி, நான் யார் என்று சுயமாக கேட்பது. மீண்டும் மீண்டும் நாம் நம்மை நாமே இந்த கேள்வியை கேட்கும்போது நாம் மனதிற்கு அப்பால் கடந்து நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை காணத் தொடங்குவோம். தியானம் செய்பவர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் ஒரு வகை பொறிதான். தியானத்திலிருந்து முழுமையான ஆனந்தம் கிடைத்த பிறகு உங்களால் அந்த தியான முறையை துறக்க முடியவில்லை என்றால் தியானமும் உங்கள் வழியில் ஒரு கல்லாக மாறும். ஏனென்றால் இலக்கை அடையத்தான் ஒரு வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இலக்கை அடைந்த பிறகும் யாராவது வாகனத்தை துறக்கவில்லை என்றால் அவன் முட்டாள். அவனுக்கு அந்த வாகனத்தின் மேல் அன்பு தோன்றியிருக்கிறது. அவனது மனம் அந்த வாகனத்தில் சிக்கியிருக்கிறது. அதுபோலத்தான் தியானமும். வழி தீர்மானிக்க நம்மை கைக்கொள்ளும் ஒரு வகை வாகனம்தான் தியானம். ஆனால் வழி நிர்ணயித்த பிறகும் ஆனந்தம் கிடைத்த பிறகும் அந்த தியான முறையை துறக்க முடியவில்லை என்றால் அந்த தியானமே நம்முடைய மிகவும் பெரிய தடையாக மாறும். அதனால் ஏதாவது ஒரு தியான முறையிலிருந்து உங்களுக்கு முழுமையான பிரயோஜனம் கிடைத்திருந்தால் அந்த தியான முறையை அங்கேயே விட்டுவிடுவது நல்லது. இல்லையென்றால் அதே தியான முறை உங்கள் வழியில் உள்ள மிகவும் பெரிய கல்லாக மாறும். மனதை புரிந்து கொள்வதற்கான 2வது மிகவும் நல்ல வழி, நாமும் நம்முடைய மனமும் இடையில் ஒரு தூரத்தை உருவாக்குவது. மனமும் நாமும் இடையில் தூரம் உண்டாகும்போது மனதின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நம்மால் தெளிவாக காண முடியும். இதுதான் மிகவும் பலனளிக்கும் மார்க்கம். நம்முடைய மனதின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் தெளிவாக காண முடிந்தால் நாம் உடல் அல்ல, மனம் அல்ல, நாம் உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்றும் நமக்கு புரியும். ஆனால் இதை அனுபவிக்க முடிவது மனதின் சிந்தனைகளை ஒரு சாட்சியாக நிர்வகிக்கும் போது மட்டும்தான். சாட்சி பாவத்திலுள்ள சாதனை என்றால் மௌனமாய், முற்றிலும் அமைதியாய் மனதின் சிந்தனைகளை நிர்வகிப்பது என்பதாகும். அதை பற்றி எதுவும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும், எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த சிந்தனைகளை அகற்ற முயற்சிக்காமல் இருக்க வேண்டும். அவற்றில் பங்கு கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவற்றை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க மட்டும் செய்ய வேண்டும். இப்படி பார்த்து காண்பதன் மூலம் நாம் மனதிற்கு அப்பால் கடந்து போவதை காண முடியும். மனதிற்கு அப்பால் போக வேண்டுமானால் நாம் மனதின் மற்றும் அதிலுள்ள சிந்தனைகளின் செயல்பாடுகளின் சாட்சியாக வேண்டும். அப்படி நடந்தால் மனதிற்கு அப்பாலுள்ள நிலையை நம்மால் அடைய முடியும். அதன் மூலம் ஆத்ம ஞானத்தின் வழிகள் திறக்கும். அப்போது நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி தோன்றியது? கருத்துக்களில் நிச்சயமாக தெரிவியுங்கள். பிடித்திருந்தால் சேனலை சந்தா செய்யவும், விரும்புவதற்கும் பகிர்வதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் மறக்க வேண்டாம்.